வணக்கம் மக்களே. அடடா, என்ன ஒரு வியூடா! சன்ரைஸை பாருங்க. இந்த மாதிரி ஒரு வியூ, ஒரு டிவைன் வியூ எங்கே கிடைக்கும்? நம்ம கங்கா ரிவரில் தாங்க. ஆமாங்க, நம்ம அயோத்தியா ட்ரிப் விலாகோட செகண்ட் விலாகுக்கு வந்துட்டோம். இந்த விலாக் ஃபுல்லாக நம்ம வாரணாசியையும் கயாவையும் கவர் பண்ண போகிறோம். இந்த டிவோஷனல் ட்ரிப்பில் நாங்கள் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்களும் பார்த்து அந்த பிளெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை அனுபவிப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா கயானாலே எனக்கு தெரியுங்க, புத்தர் தான், புத்தரோட இடம் அது. ஸோ கயாவில் போத் கயா ரெஜென்சின்னு ஒரு ஹோட்டலில் செக்இன் பண்ணோம். புத்தரோட கல்ச்சர் எப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த ஹோட்டலில் பாருங்கள், அவங்க ஹாஸ்பிட்டாலிட்டி நமக்கு ஷால் போட்டு வரவேற்கிறாங்க ஒவ்வொருத்தரையும். அது உண்மையிலேயே ரொம்ப யூனிக்காக இருந்ததுன்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி டின்னர் முடிச்சுட்டு ஒரு குட்டி செலிப்ரேஷன் எங்கள் குரூப்புக்குள்ளேயே தான். என்னடா இதுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, எங்கள் கெஸ்ட் ஒரு பாப்பாக்கு எங்கள் கூட வந்தவங்களுக்கு பர்த்டே. ஸோ அவங்க பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நாங்களே கேக் அரேஞ்ச் பண்ணி நம்ம பிஎம்கே ஹாப்பி ஜர்னி சார்பாக இந்த செலிப்ரேஷன் ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி அந்த ஹோட்டல்லே ஒரு சிறப்பான ஒரு கெட் டுகெதர். ஏன்னா பிஎம்கே ஹாப்பி ஜர்னியில் நம்ம கஸ்டமர்ஸ் இல்லை, எல்லோரும் நம்ம கெஸ்ட்டு தானே. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி எல்லாருமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான். ஆனால் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த விழாவே களை கட்டிச்சு தான் சொல்லணும். அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாகவே ஒரு நல்ல ஒரு ஹாப்பி மெமரிஸ் இருந்தது எங்கள் குரூப்பு மொத்தமாகவே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வாரணாசிலேயே ஒன் ஆஃப் த மெயின் ஹைலைட்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரிப்புன்னு சொல்லணும்னா இந்த இடம் தாங்க. என்னடான்னு பார்க்குறீங்களா? கங்கை நதியை ஒட்டி உள்ள காட் தான். இது மாதிரி நிறைய காட் இருக்குது பாருங்கள். இந்த போட் ட்ரிப்பில் போகும்போது தெரியும். அது ஃபுல்லாகவே அந்த கங்கை நதியில் போகிறதே ஒரு நல்ல ஒரு டிவைனான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுங்க. ஆனால் அது மட்டும் இல்லை, அதுவும் அந்த ஈவினிங் டைமில் பாருங்களேன், அந்த லைட்டிங்கோட அந்த தீபத்தை பார்க்க போகிற வழி ஃபுல்லாகவே செம்ம ஃபீல் தாங்க உண்மையிலேயே. உண்மையிலே நார்த் இந்தியா வைப்ஸ் கொடுத்தது இந்த இடம் தாங்க, கால பைரவர் கோயில். ஸோ அதுக்குள்ளே போகிறது ஒரு 500 மீட்டர்ஸ் கிட்ட நடந்து தான் போனோம். அது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த லேன்ஸ்லாம் குறுகலான லேன்ஸு, வழி ஃபுல்லாக கடைங்க,
நல்ல கூட்டம். இந்த மாதிரி ஒரு இடத்த தாண்டி தான் அந்த காலபைரவர் டெம்பிளுக்கு போனோம். ஆனால் உண்மையிலேயே ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இதுவும் காலபைரவரை தரிசித்தது மட்டும் இல்லாமல் உள்ளே போய் பார்த்தது உண்மையிலே ஒரு நார்த் இந்தியாவில் போய் நல்ல ஒரு ஃபீலாக தான் இருந்ததுன்னு சொல்லணும். காலபைரவர் தரிசனமும் ரொம்ப நல்லா நடந்துச்சுங்க. கூட்டம் இங்கே தான் பார்க்க அதிகமாக இருக்கும், ஆனால் ரோட்டில் தான் அது ஃபுல்லாக. பைரவர் கோயிலில் 5 நிமிஷத்தில் உள்ளே போயிட்டு வெளில வந்துடலாம். ஒரு நல்ல தரிசனமாக இருந்தது. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் பிஎம்கே டூர்ஸ் மூலமாக இங்கே அயோத்தியா, காசி, புத்தகயா, கயா, அந்த மாதிரி அலகாபாத் அது மாதிரி டூர் வந்தோம். இது நாங்கள் இந்த டூரில் வந்து 3வது தடவையாக போகிறோம். அதனுடைய காரணமே என்னென்னா அவங்களுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி. அதை நடத்துகிற மேடமும் அவங்க ஹஸ்பண்டும் ஒவ்வொரு தடவையும் போகும்போது முதல்ல ஆரம்பித்து புக் பண்ணுறதுலேருந்து கடைசியாக எங்களுக்கு முடித்து ஃப்ளைட் ஏற்றுற வரைக்கும் அவங்க வந்து ஒரு கூட பிறந்தவங்க மாதிரி வந்து கூடவே இருந்து என்ன உங்களுக்கு குறை இருக்கா அப்பப்போ கேட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ட்ராவல்ஸ் நான் நிறைய ட்ராவல்ஸ்லாம் பயணம் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் இது எனக்கு ஒரு புது அனுபவமாக தான் இருக்குங்க. ஏன்னா இது மாதிரி யாரும் கேட்க மாட்டாங்க. ஏதோ போயிடலாம் அப்படின்வாங்க, நீங்கள் போயிட்டு போங்க என்னங்க அப்படி இல்லை. அந்த நடத்துகிற மேடம் வந்து இப்போ நம்ம கஸ்டமைஸ் டூரில் போனால் கூட காலையிலே ஒரு தடவை வந்து ஃபோன் பண்ணுவாங்க, எப்படியா குறை இருக்கா சார், சாயந்தரம் ஒரு தடவை ஃபோன் பண்ணுவாங்க, நல்லா இருக்குங்களா, உடம்பு சௌகரியமாக இருக்காங்க. இப்போ இந்த டூரில் வரும்போது என் ஒய்ஃபுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துடுச்சுங்க. அதுக்குன்னு எங்களுக்கு 2 சேரை வந்து தனியாக ஒதுக்கி கொடுத்து கால் நீட்டி வாங்கம்மா, நீங்கள் தைரியமாக வாங்க, நாங்கள் இருக்கோம், எந்த இடம்லாம் இல்லை டாக்டர் கூப்பிட்டுமா, அப்படி அதுக்கு தேவையில்லைன்னு நாங்கள் சொன்னோம். அந்த அளவுக்கு அட்மோஸ்ட் கேர் the BMK is taking. I advise every one of you who is interested in the for traveling tours, please join with the BMK tours. நான் சொல்றது பொய்யா இல்லையான்றதை நீங்கள் ஒரு தடவை வந்து பாருங்க, அப்புறமா நீங்கள் சொல்லவே வேண்டாம். நான் போயிருக்கோம். இப்போ நான் 3 டூர் முடிச்சுட்டேன். இப்போ 4வது டூர் நாங்கள் தான் அவங்க கொடுக்கல. இப்போ நாங்கள் தான் அவங்ககிட்ட வந்து அடுத்த டூர் என்னம்மா அப்படிதான் நாங்கள் கேட்டுருக்கோம். அதனால வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு த ஆர்கனைசர்ஸ், போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அதனால ரொம்ப அருமையாக பண்ணுறாங்க. ரொம்ப அந்த ஹோட்டலில் வந்து சொல்லணும், குறிப்பாக நான் ஹோட்டல் சொல்ல மறந்துட்டேன். ஹோட்டல்லாம் நல்ல அரேஞ்ச்மெண்ட். நீங்கள் வந்து பல பேர் வந்து 3 ஸ்டார் ஹோட்டல்னு சொல்லுவாங்க, ஆனால் அது மாதிரி போக மாட்டாங்க. இங்கே வந்து உண்மையில் அருமையான ஹோட்டலு, ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் நல்லா இருக்குது. இதை தவிர அவங்க வந்து வேறு ஏதாவது வேணுமா சார் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது உங்களுக்கு குறை இருக்கா, உங்களுக்கு ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எல்லாரும் நான் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க எத்தனை பேரையும் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் டூர் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா BMK டிராவல்ஸ் அதில் நம்பர் அவங்களே கொடுப்பாங்க. நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க, ஒரு தடவை போய் பாருங்க, அப்புறம் நீங்களே பார்க்குற BMK டிராவல்ஸ் ஹாப்பி ஜர்னி ரொம்ப சிறப்பாக நடத்துனாங்க. நாங்கள் வந்துட்டு காசி, கயா, அலகாபாத் போனோம். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. லஞ்சு, டின்னர் எல்லாமே நல்லா இருந்தது. தேங்க்யூ. ரூம்ஸ் எல்லாம் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். எங்களுக்கு ஏற்ற மாதிரி கன்வீனியண்ட்டாக பண்ணுறாங்க. உடம்பு முடியுதுனாலும் அவங்க பார்த்துக்கிறாங்க. நல்ல அயோத்தி பார்க்கணும். அயோத்தியும் நாங்கள் ஃப்ரீயாக தான் பார்க்கணும். வீல் சேர்லாம் கூட முடியாதவங்க அரேஞ்ச் பண்ணி பெஸ்ட்டாக பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டைம் போகலாம். நாங்களோட நெக்ஸ்ட் டைம் கூப்பிட்டாலும் கண்டிப்பாக. தேங்க்ஸ் சார். Hello, I'm Sheila Ravi. Welcome on a tour with BMK Happy Journey. We come to Ayodhya, Kasi, Allahabad, Gaya. The trip was very, very memorable. And our tourist, our guides were very, very helpful. We never had any problems. We always solved all our problems and they participated with us with everything. They were with us throughout the journey, so they could guide us and look after all, and it's very nice and all of us were very happy with that. ஸோ அப்படியே இந்த 5 நாள் ட்ரிப்பை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து வாரணாசியிலேருந்து தான் ஃப்ளைட் நமக்கு. அப்போவும் நம்ம BMK ஹாப்பி ஜர்னி ஒரு ஸ்பெஷாலிட்டி தெரியுமே, கடைசி நாளில் கூட சைட் சீயிங் விட மாட்டோம். அப்படி நாங்கள் போகும்போது பார்த்துட்டு இருந்தோம் இந்த புத்தர் ஸ்தூபி. இது வந்து உண்மையிலே ஒரு பெரிய ஸ்தூபின்னு சொல்கிறாங்க. இங்கே பெரிய புத்தர் சிலை கிட்டத்தட்ட 130 feet மட்டும் இல்லாமல் அதுக்கேற்ற ஸ்தூபி வேறு இருக்கா. சுற்றி ஒரு பெரிய ஈகோ பார்க் மாதிரி அமைச்சிருக்காங்கங்க.
உண்மையிலேயே அது பார்க்க பிரமிப்பாக இருந்தது. நாங்கள் போகிறதுக்குள்ளே அந்த ஈகோ பார்க் க்ளோஸ் ஆயிடுச்சு, ஏன்னா அது 5 வரைக்கும் தான் ஓப்பனாக. ஆனால் வெளில ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் பண்ணிக்கலாம், உண்மையிலேயே செம்ம இடம். ஸோ இதையும் நீங்கள் கண்டிப்பாக வாரணாசி போனீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணியே தீரும். ஸோ மக்களே, இதோட இந்த வீடியோட எண்டுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த vlog சீரீஸோட எண்டுக்கும் வரும். ஆமாங்க, அயோத்தியா vlog இதோட முடியுது. ஸோ இந்த 3 இடங்களையும் கவர் பண்ணது மட்டும் இல்லாமல் எங்கள் கஸ்டமர்ஸ், அதாவது உங்களோட கெஸ்ட்டு எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்கன்னு அவங்க ஃபீட்பேக் வச்சே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ளஸ் நாங்கள் ஒரு டிவைன் ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் மட்டும் இல்லாமல் ஹாப்பி மெமரிஸோடையும் எல்லோரும் இந்த ட்ரிப்பில் ரிட்டர்ன் ஆனோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த 3 இடம் கவர் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த 5 டேஸ் ஒரு பிளெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஸோ இது மாதிரி பிஎம்கே ஹாப்பி ஜர்னி டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் டூர்ஸ் ரெண்டுமே அரேஞ்ச் பண்ணி தரோம். உங்களுக்கு தெரிஞ்சது தான், தட் டு அட் காஸ்ட் ஃப்ரெண்ட்லி பட்ஜெட். ஸோ உங்களுக்கு என்ன வகையான ஹெல்ப் வேணும்னாலும் பிஎம்கே ஹாப்பி ஜர்னி அணுகலாம். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் வீடியோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ அடுத்த சீரீஸில் பார்க்குற வரைக்கும் அன்டில் நெக்ஸ்ட் டைம். ஐயோ இருங்க போயிடாதீங்க, முக்கியமான விஷயத்தையே சொல்ல மறந்துட்டேன். ஆமாங்க, இதோ இங்கே நெய்ந்துன்னு இருக்காரு பாருங்களேன், இது புடவை செய்கிற இடங்க. ஷாப்பிங் போகலான்னு சொன்னதுக்கு நம்ம கைடு ஒரு இடத்துக்கு நிறுத்த போனார். வாரணாசிக்கு போய் புடவை எடுக்காமலையா, அங்கே போகும்போது தான் அது மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துக்கே. இப்போ கூட பார்த்திங்கன்னா இந்த மேனுவல் தறியெல்லாம் வச்சுன்னு எப்படி பண்ணுற அந்த தாத்தான்னு பாருங்களேன். எங்களுக்கு ஒரு லைவ் டெமோ வேறு பண்ணி காமிச்சார். அது உண்மையிலே எவ்வளோ டயரிங்கான ப்ராசஸ்ன்னு நாங்கள் ஒரு நூலை சேர்க்குறதுக்கே அவர் என்னென்னமோ பண்ணியிருந்தார். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும். ஸோ உண்மையிலே அது ரொம்ப யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண மட்டும் இல்லாமல் கம்மி விலையில் இந்த லைவ் டெமோவையும் பார்க்க நேர்ந்தது. ஸோ இதுவும் எங்கள் டூரில் ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டுன்னு சொல்லலாம்.